ஹை பைக் லவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி கம்மிங் 20th வருது. ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இதனால பைக் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. 350cc மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 40% மாற்றிருக்காங்க 28%. அதுலேருந்து 350cc நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 28லேருந்து 18% மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் அதிகமாக பைக் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க மைலேஜ் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 125cc அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தோணும். ரைடர் வாங்கலாமா வேணாமா, என்னோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதில் உள்ள பாசிட்டிவ் நெட்டு சொல்ல போகிறேன். ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எனக்கு பர்சனலாக தோணுதான் நான் சொல்ல போகிறேன். ரைடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டார்க்லேருந்து வந்த இன்ஜின். ஸோ அதை வச்சு அவங்க ஒரு 5 கியர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்சர் NS தான் போயிட்டு இருந்துச்சு டியூக்கு அப்புறம் வந்து இது ஒரு 1 lakhக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ பட்ஜெட் வெஹிக்கிளில் ஃபேமிலி யூசேஜும் பண்ணலாம், நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 80 to 90 நல்லாயிருக்கும் வைப்ரேஷன் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து 125 இதில் மட்டும்தான் 3 valve இருக்குது. டியூக்கு அப்புறம் அந்த ஒரு 80 to 90 வந்து பிடிக்கிறது இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தாலுமே உங்களுக்கு நீங்கள் டீசெண்டாக ஓட்டினா 55லேருந்து 60 வரைக்கும் தரணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, நீங்களும் ஓட்டுறீங்க, உங்கள் அப்பாவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபேமிலியாக போகணுன்னு நினச்சாலும் போகலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஃபுல்லாக டெக்கீலோட டிவிஎஸ்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்ச கொஞ்சம் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கீலோடன்னு கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும். ஆனால் அதில் எரர்ஸ்லாம் நிறைய வருது. ஒரு சில சமயம் கியர் காமிக்கல, ஒரு சில சமயம் பைக் அப்படியே நிற்கிருந்தாங்க. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறாங்க, பட் இன்னுமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இது ஆயில் கூல்டுன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி ஆயில் கூல்டு இல்லை, ஆயில் கூல்டு மாதிரி ஒன்று, பட் ஏர் கூல்டு தான். ஸோ உங்களுக்கு மற்றபடி பார்த்தாலும் இப்போ ABS மாடல் வந்துருச்சு, டியூவல் டிஸ்கோட வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சைடு அவங்க ஏஜ் கூல்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளேயும் இருக்குது, TFT வந்துடுது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்துடுது. பட் அதெல்லாம் வந்து இன்னும் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வந்து உங்களுக்கு பில் குவாலிட்டி பார்த்தாலுமே ஓகேஷாக தான் இருக்கும். இன்ஜினுமே வந்து கொஞ்சம் லாங் லைஃப் என்டார்க் ஓன் இன்ஜின் தான். பட் உங்களுக்கு ஒரு 40,000 கிலோமீட்டர் தாண்டும் போது கொஞ்சம் அந்த சவுண்டு அது மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் வருது. அதேமாதிரி பைக்கோட கீழே போட்டால் ஃபைபர் பாடி தானே, உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் அடி விழுது. ஸோ நீங்கள் ஒரு 125cc தேவைப்படுறீங்க, உங்களுக்கு ஃபேமிலியில் எல்லோரும் கொண்டு போகணும், ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும், மைலேஜ் நல்லா இருக்கணும், சிட்டி யூசேஜுக்கு தான் மேஜராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரைடர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு ப்ரைஸஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கு. இது 1 lakhக்குள்ளேயும் இருக்குது, இது 3-4 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ பிளாக் பேந்தர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஷோரூம் பக்கத்தில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுங்க.